நண்பர்களே வணக்கம். இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு தகவல் உங்களுக்கு இருக்கிறதுக்காக வந்திருக்கேன். இப்ப நான் இருக்கிறது எங்கன்னு கேட்டீங்கன்னா, தூத்துக்குடி மாவட்டத்துல கொர்க்கை மணலூர் அப்படிங்கிற கிராமத்துல இருக்கேன். இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது ஒரு பழமையான வன்னி மரம். பொதுவா வன்னி மரத்துக்கு பெரிய ஆன்மீக சிறப்புகள் உண்டு. நினைத்ததை கொடுக்கும் வன்னி மரம் சொல்லுவாங்க. இதோட ஏஜ் என்னன்னு கேட்டீங்கன்னா, கார்பன் டேட்டிங் ஏஜை வச்சு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மரம் பாத்தீங்கன்னா 2000 வருட பழமையானது. இது வந்து கொர்க்கைங்கிறதுனால பாண்டிய மன்னர்களோட தலைநகரமா இருந்த ஒரு இடம். இங்க பாத்தீங்கன்னா இந்த மரத்துல சைலம் புளோயம் குழாய்களே கிடையாது. அப்படியே ஹோலா இருக்கு. மரம் பாத்தீங்கன்னா இன்னும் எவ்வளவு பசுமையா இருக்குது பாருங்க, எவ்வளவு பசுமையா இருக்குது. இன்னும் மட்டும் இல்ல, இந்த மரத்துல ஒரு பெரிய ஒரு அற்புதம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னும் வரைக்கும் இந்த மரம் ஒரு பெரிய உயிர்ப்போடு இருக்கு. இந்த மரத்துல இன்னொரு அற்புதம் என்னன்னா, சில உருவங்களை இந்த மரங்கள் வந்து அப்படியே காமிச்சுக்கிட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, ஒரு 5 தலை நாகம் இருக்கிற மாதிரி ஒரு வடிவத்தை நீங்க இங்க பார்க்க முடியும். ஒரு 5 தலை நாகம் படம் எடுத்த மாதிரி இருக்கிறது இது ஒண்ணு. அப்புறம் பாத்தீங்கன்னா, இந்த மரத்திலே வந்திருக்கக்கூடிய ஒரு விநாயகர் சிலை உருவமும் இந்த மரத்துல அப்படியே வடிவமைக்கப்பட்டிருக்கு. இந்த மரத்தை பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, நம்ம பாண்டிய மன்னர்களையே ஒரு தரிசிச்ச ஒரு பெருமை இருக்கு. ஜூம் பண்ணி காமிக்கிறேன். அப்படி உள்ள ஒரு ஆள் படுத்து போயிட்டு வந்துடலாம். ஒரு ஆள் அப்படி படுத்து தூங்குற மாதிரி இந்த மரம் வந்து ஒரு உயிர்ப்போட 2000 வருடங்களை தாண்டி வாழ்ந்துகிட்டு இருக்கு.